இன்னைக்கு போராடுகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஆமா, இதனால எனக்கு நேரிடுவதல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிரச்சனைக்கு நேரிடுவது, இந்த போராட்டத்துக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவைகளுக்கு நமக்கு நன்றாய் தெரியும். ஆமீன். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா எழும்பி நின்னுச்சு தெரியுமா? எரிகோ கோட்டை இவங்க வரக்கூடாது என்று கட்டப்பட்டதல்ல, அது ஏற்கனவே கட்டப்பட்டது. யாருமே வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை தான் எரிகோ கோட்டை. இஸ்ரவேலர் வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை அல்ல, எல்லாருக்குமே அது சவாலான கோட்டை. ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை என்ன செய்வதற்கு அந்த வழியாய் தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை. ஆனா என்ன பண்ண, எனக்கு கர்த்தர் இந்த பாதையில தான் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த காரியம்.